இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த, நீங்கள் ஆழமாக நம்பும் ஒரு கருத்தையாவது நீங்கள் அழித்து விடவில்லை என்றால், அந்த வருடத்தையே நீங்கள் முற்றிலுமாக வீணாக்கி விட்டீர்கள் என்றர்த்தம். வாவ்! இது எவ்வளவு உண்மையான ஆனா கொஞ்சம் கடினமான வார்த்தை. ஆமா, கண்டிப்பா. இதேதோ என் சொந்த கருத்து இல்ல. வரலாற்றின் மிக சிறந்த முதலீட்டாளர்களில் ஒருவரான மறைந்த சார்லி மங்கரின் முத்தான விதிகளில் ஒன்று இது. ம். இன்று நமது இந்த ஆழமான தேடலில் நியூ ட்ரேடர் யூ தளத்தில் ஸ்டீவ் பர்ன்ஸ் எழுதிய ஒரு கட்டுரையைத்தான் நாம் அலசப் போகிறோம். சார்லி மங்கரின் கூற்றுப்படி, நீங்கள் உங்களின் சிறந்த பதிப்பாக, அதாவது உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனாக மாறி வருகிறீர்கள் என்பதற்கான 10 அறிகுறிகளை இந்த கட்டுரை தொகுத்து வழங்குது. ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. நேயர்களே, உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், இந்த அறிவி பயணத்திற்குள் நுழைவோம். இந்த தேடலின் நோக்கம் நமது அன்றாட வாழ்க்கையோட மிக நெருக்கமாக பின்னி பிணைந்தது. அதாவது, சார்லி மங்கர் பல தசாப்தங்களாக தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை ஆராய்ந்தார். என்ன விஷயம் அது? சாதாரண மனிதர்களிடமிருந்து அசாதாரணமான வெற்றியாளர்களை பிரித்து காட்டுவது எது அப்படிங்கிற தேடல் தான் அது. அந்த தேடலின் முடிவு மிகவும் ஆழமானது. ஓ, அப்படியா? ஆமா, ஒருவருடைய தொடர்ச்சியான வளர்ச்சி என்பது அவருடைய பிறவித் திறமையையோ அல்லது அதிர்ஷ்டத்தையோ சார்ந்தது இல்லை. கரெக்ட். அது முற்றுமுழுதாக அவருடைய அன்றாட பழக்க வழக்கங்கள், அவர் சிந்திக்கும் மூளை கட்டமைப்பு மற்றும் எந்த சூழ்நிலையிலும் மாறாத குணாதிசயங்கள், இவற்றை மட்டுமே சார்ந்தது. உண்மைதான். நீங்கள் உங்களின் சிறந்த பதிப்பாக மாறுவது என்பது ஏதோ ஒரு மலை உச்சியை திடீரென சென்றடையும் மாயாஜாலம் அல்ல. அது ஒரு திசை. ஒவ்வொரு நாளும் அந்த திசையை நோக்கி நீங்கள் எப்படி சிறுக சிறுக முன்னேறுகிறீர்கள் என்பதை நேயர்களுக்கு புரிய வைப்பதுதான் இந்த உரையாடலின் முக்கிய நோக்கம். நமது மூளையை, அதாவது சிந்தனையை எப்படி நிர்வகிப்பது என்பதிலிருந்து மங்கர் தொடங்குகிறார். முதல் பாயிண்ட். வளர்ச்சி என்பது வெறும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பழைய விஷயங்களை அழிப்பதும் கூட என்ற ஆழமான கருத்தை முன்வைக்கிறார். நீங்கள் ஒரு தொடர் கற்றல் இயந்திரமாக, அதாவது ஒரு லேர்னிங் மெஷினாக இருக்க வேண்டும் என்பது முதல் படி. கண்டிப்பா. ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்லும் போது அன்று காலையில் எழுந்ததை விட சற்றேனும் அறிவாளியாக இருக்க வேண்டும். ஆனால் இதைவிட கடினமான அடுத்த கட்டம் ஒன்று உள்ளது. ஆமா, அதுதான் இரண்டாவது அறிகுறி. உங்கள் சொந்த தவறான கருத்துக்களை நீங்களே அழிப்பது. கரெக்ட். நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல, வருடத்திற்கு ஒரு முறையாவது நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கருத்தை நாம் உடைத்தெறிய வேண்டும், இல்லையா? ஆமா, அந்த அழித்தல் செயல்முறை, அதாவது அன்லேர்னிங் செயல்முறை தான் பலருக்கும் மிகவும் சவாலான விஷயம். அது ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்கு? ஏன்னா, மனிதர்களின் இயல்பு தங்களின் பழைய நம்பிக்கைகளை நியாயப்படுத்துவதிலேயே கழிகிறது. ஒரு கருத்தை நாம் பல வருடங்களாக நம்பி வரும்போது அது நமது அடையாளமாகவே மாறிவிடுகிறது. ஓ, நம்ம ஐடென்டிட்டியாவே மாறிடும். கரெக்ட். ஆமா, அதை தவறு என்று ஒப்புக்கொள்வது நமது ஈகோவுக்கு மிகப்பெரிய வலியை தரும். ஆனால் சிறந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, பரம்பரையாக வந்த நம்பிக்கைகளாக இருந்தாலும் சரி, நேற்று வரை தாங்கள் நம்பிய கோட்பாடாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து சோதித்து பார்க்கிறார்கள். ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. சரியா சொன்னீங்க. அதற்கு எதிராக என்னென்ன ஆதாரங்கள் உள்ளன என்பதை தேடி படிக்கிறார்கள். புதிய தரவுகள் வரும்போது பழைய தவறான கருப்பொருள் உடனடியாக தூக்கி எறியப்பட வேண்டும். இத நினைக்கும் போது நமது ஸ்மார்ட் போனின் செயல்பாடு தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஸ்மார்ட் போனா? எப்படி சொல்றீங்க? அதாவது புதிய ஆப்ஸ்களை இன்ஸ்டால் பண்ணுவது என்பது கற்றல், அது நமக்கு தேவைதான். ஆனால் அதே நேரத்தில் பேட்டரியை வீணாக்கும் பழைய பயனற்ற ஆப்ஸ்களை அன்இன்ஸ்டால் செய்வதுதான் தவறான கருத்துக்களை அளிப்பது. ஹாஹா, அருமையான ஒப்பீடு. இரண்டையும் சரியாக செய்தால்தான் அந்த போன் சீராக இயங்கும். புதிய ஆப்ஸ்களை மட்டும் ஏற்றிக்கொண்டே இருந்து பழைய குப்பைகளை அழிக்கவில்லை என்றால் சிஸ்டம் முடங்கிவிடும் அல்லவா? நம் மூளையும் அப்படிதான். சூப்பர். அந்த ஒப்புமையை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஒரு சாதாரண ஆப்பை அழிப்பது எளிது. ஆனால் போனின் அடிப்படை இயங்குதளத்தில், அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள ஒரு கோளாறை சரி செய்வது கடினம். ஆமா, அது ரொம்ப கஷ்டம். நமது ஆழ்ந்த நம்பிக்கைகளும் அப்படிதான். உதாரணமாக, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களிடம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஓகே. இது ஒரு பழைய இயங்குதள கோளாறு போன்றது. நீங்கள் எவ்வளவு புதிய திறன்களை கற்றுக்கொண்டாலும் இந்த தவறான நம்பிக்கையை நீங்கள் அழிக்காத வரை நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் வருத்தி சோர்வடைந்து போவீர்களே தவிர உண்மையான வளர்ச்சியை அடைய மாட்டீர்கள். புரியுது. உழைப்பை விட திறன் மற்றும் நெம்புகோல், அதாவது லெவரேஜ் முக்கியம் என்பதை உணர்ந்து அந்த பழைய சிந்தனையை அழிப்பதுதான் உண்மையான முன்னேற்றம். ஆக, பழைய சிந்தனைகளை அழித்து மூளையை தயார் செய்த பிறகு நம் அறிவை எங்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர வேண்டும்.
இங்குதான் மங்கரின் புகழ்பெற்ற மூன்றாவது அறிகுறியான திறமையின் எல்லை என்ற கருத்து வருகிறது. சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். ஆமா, முதிர்ச்சி என்பது நம்முடைய அறிவு மற்றும் உண்மையான திறமையின் எல்லை எங்கு முடிகிறது என்பதை தெளிவாக அறிவதுதான். மற்றவர்களுக்கு திறமையுள்ள களத்தில் நாம் விளையாடினால் தோற்பது உறுதி என்று அவர் எச்சரிக்கிறார். அதைவிட ஆபத்தான விஷயம் என்னன்னா, தங்களுக்கு துளியும் தொடர்பில்லாத துறைகளில் வெறும் வாய்ப்புகள் கவர்ச்சியாக தெரிகின்றன என்பதற்காகவோ அல்லது சமூக வலைத்தளங்களில் அனைவரும் அதை பற்றி பேசுகிறார்கள் என்பதற்காகவோ நுழையும் போது நடக்கிறது. ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் காரணமா நுழையிறது. கரெக்ட். ஒரு மிகச்சிறந்த மென்பொருள் பொறியாளரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தனது துறையில் வல்லவர். ஆனால் பங்குச் சந்தையில் கிரிப்டோ கரன்சி பற்றி பலரும் பேசி லாபம் சம்பாதிப்பதை பார்த்துவிட்டு, நான் ஒரு புத்திசாலி, என்னால் இதிலும் வெல்ல முடியும் என்று தனக்கு சற்றும் தொடர்பில்லாத அந்த துறையில் இறங்குகிறார். ஐயோ! இறங்கி தனது சேமிப்பு முழுவதையும் இழக்கிறார். இதுதான் திறமையின் எல்லையை மீறுவதால் வரும் ஆபத்து. ஆனால் நேயர்களின் மனதில் இப்போது ஒரு கேள்வி எழலாம். நமக்கு தெரிந்த வட்டத்துக்குள்ளேயே இருப்பது, புதிய விஷயங்களை முயற்சிக்காமல் பாதுகாப்பாக பதுங்கிக் கொள்வது போலாகாதா? ஓ, இது ஒரு நல்ல கேள்வி. நமது எல்லையை விரிவுபடுத்தாமல் தெரிந்த வேலை, தெரிந்த துறை என்று பாதுகாப்பான வளையத்திற்குள்ளேயே சுற்றி கொண்டிருந்தால் அது தனிப்பட்ட வளர்ச்சியை கட்டுப்படுத்தாதா? இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த திறமையின் எல்லை என்பது உங்கள் வாழ்நாள் முழுவதற்குமான ஒரு நிரந்தரமான சிறைச்சாலை அல்ல. ஓஹோ, அப்படியா? ஆமாம், இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கான தெளிவான தந்திரம். நீங்கள் தொடர்ந்து கற்க உங்கள் வட்டத்தை விரிவுபடுத்தலாம், வளர்த்துக்கிட்டே போகலாம். கண்டிப்பா. ஆனால் இன்று இந்த நிமிடத்தில் உங்கள் வட்டத்தின் எல்லை எது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த புதிய விஷயத்தில் நிபுணத்துவம் பெறுவதற்கு முன்பே அதில் பெரிய முதலீடுகளையோ அல்லது ரிஸ்கான முடிவுகளையோ எடுக்கக்கூடாது. சரியா சொன்னீங்க. தெரியாத விஷயங்களில் எனக்கு தெரியும் என்று நம்புவதுதான் ஆபத்து. புரியுது? அதாவது ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது, ஆனால் நீச்சல் கற்றுக்கொண்டு அந்த ஆழமான பகுதிக்கு செல்லலாம். எக்ஸாக்ட்லி. சரி, ஆடுகளத்தை தீர்மானித்த பிறகு எந்த கருவிகளை கொண்டு விளையாடுவது? இதுதான் நான்காவது அறிகுறி. மங்கர் முன்வைக்கும் சிந்தனை மாதிரிகளின் கட்டமைப்பு, அதாவது லாட்டிஸ் ஒர்க் ஆஃப் மாடல்ஸ் என்ற தத்துவம் வியக்கத்தக்கது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை அவர் சுத்தியல் வைத்திருக்கும் மனிதனுக்கு எல்லாமே ஆணையாக தெரியும் என்ற புகழ்பெற்ற வாசகத்தின் மூலம் விளக்குகிறார். அதாவது, நாம் ஒரு பிரச்சனையை ஒரே ஒரு கோணத்தில் மட்டும் பார்த்தால் உண்மையான தீர்வை நெருங்கவே முடியாது. இத நடைமுறைகளை எப்படி பயன்படுத்துவதுன்னு பார்ப்போம். ஒரு நிறுவனம் புதிய பொருள் ஒன்றை சந்தையில் அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் அது தோல்வி அடைகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஓகே. அந்த நிறுவனத்தின் கணக்காளர் லாப நஷ்ட கணக்கை மட்டும் பார்த்துவிட்டு பொருளின் விலை அதிகம், அதனால் தோல்வி என்பார். அவரிடம் இருக்கும் ஒரே கருவி எண்கள் மட்டும்தான். அதுதான் அவரது சுத்தியல். புரியுது. ஆனால் ஒரு சிந்தனை மாதிரிகளின் கட்டமைப்பை வைத்திருக்கும் ஒருவர் இந்த பிரச்சனையை அப்படி அணுக மாட்டார். அவர் உளவியல் ரீதியாக பார்ப்பார். மக்கள் இந்த பொருளை வாங்குவதால் அவர்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கிறதா? ஆமா. அப்புறம் பொறியியல் ரீதியாக பார்ப்பார். பொருள் தரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதா? சந்தைப்படுத்துதல் ரீதியாக பார்ப்பார். இப்படி பல துறைகளை சார்ந்த சிந்தனை மாதிரிகளை மூளையில் இணைத்து ஒரு வலைப்பின்னல் போல பயன்படுத்தும் போது மட்டும்தான் ஒரு பிரச்சனையின் உண்மையான வடிவம் நமக்கு தெரிய வரும். அப்படியென்றால் நம்முடைய மூளை என்பது ஒரு சாதாரண சுத்தியலை மட்டும் கொண்டிருக்காமல் ஒரு சுவிஸ் ஆர்மி கத்தி போல பல கருவிகளை கொண்டிருக்க வேண்டும். சூப்பரான உதாரணம். சுவிஸ் ஆர்மி கத்திதான் சரியான வார்த்தை. சரி, இப்போது தெளிவான சிந்தனை இருக்கிறது, சரியான கருவிகளும் இருக்கின்றன. அடுத்ததாக கட்டுரை மிக முக்கியமான ஒரு யதார்த்த பகுதிக்கு நகர்கிறது. களத்தில் இறங்கி செயல்படுவது. புத்திசாலித்தனமாக செயல்பட முயன்று ஆபத்தில் சிக்குவதை விட அடிப்படைகளில் உறுதியாக இருப்பதே முக்கியம். இது என்னை மிகவும் சிந்திக்க வைத்த ஒரு பகுதி. 5வது அறிகுறி, முட்டாள்தனத்தை தவிர்த்தல். மேதையாக இருக்க முயற்சிப்பதை விட தொடர்ச்சியாக முட்டாள்தனம் செய்யாமல் இருப்பதன் மூலம் நாம் நீண்டகால பலன்களை பெறலாம் என்று மங்கர் கூறுகிறார். ஆனால் சமூகம் எப்போதும் நம்மை ஸ்மார்ட்டாக இரு, வித்தியாசமாக சிந்தி என்றுதானே தள்ளுகிறது. சமூகம் அப்படி தள்ளலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் வெற்றி என்பது பெரும்பாலும் பெரிய தவறுகளை தவிர்ப்பதில்தான் இருக்கிறது. அப்படியா? ஆமா, எப்போதும் அதிபுத்திசாலியாக இருக்க முயற்சிப்பது சோர்வடையச் செய்யும்.
மேலும் அது தேவையற்ற ஆபத்துகளை விலைக்கு வாங்கும். 1990களின் இறுதியில் நடந்த .com பபுள் வீழ்ச்சியை நினைத்து பாருங்கள். ஓ, அந்த இன்டர்நெட் நிறுவனங்களின் வீழ்ச்சி. கரெக்ட். பல முதலீட்டாளர்கள் இணையதள நிறுவனங்கள் எதை செய்கின்றன என்றே புரியாமல் அதுதான் எதிர்காலம் என்று அதிபுத்திசாலித்தனமாக சிந்திப்பதாக நினைத்து தங்கள் பணத்தை வாரி இறைத்தார்கள். ஆனால் வாரன் பஃபெட்டும் சார்லி மங்கரும் எங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் புரியவில்லை, இது எங்கள் திறமையின் எல்லைக்கு வெளியே இருக்கிறது என்று கூறி அதில் முதலீடு செய்ய மறுத்துவிட்டார்கள். வாவ்! அந்த ஓராண்டு காலம் ஒட்டுமொத்த உலகமும் அவர்களை முட்டாள்கள் என்றும் காலம் கடந்தவர்கள் என்றும் கேலி செய்தது. ஆனால் இறுதியில் அந்த இன்டர்நெட் நிறுவனங்களின் குமிழி வெடித்து சிதறிய போது பஃபெட்டும் மங்கரும் தான் மாபெரும் வெற்றியாளர்களாக நின்றார்கள். துல்லியமாக. அவர்கள் ஒரு புதிய மேதமை பொருந்திய முதலீட்டு உத்தியை கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் வெறுமனே ஒரு மாபெரும் முட்டாள்தனத்தை செய்வதை தவிர்த்தார்கள். ஓ, இது ஒரு பெரிய பாடம். இதைத்தான் விமானப் பயணங்களில் செக்லிஸ்ட் முறை என்கிறார்கள். ஒரு விமானி வானத்தில் புதிய சாகசங்களைச் செய்ய வேண்டியதில்லை. டேக் ஆஃப் செய்யும் போதும் தரையிறங்கும் போதும் செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்களை தவறாமல் செய்தாலே போதும். தாக்குதலை விட தற்காப்பே சிறந்தது. அருமை. இதைத் தொடர்ந்து வரும் 6வது பண்பு உங்களின் தொழில் வாழ்க்கையே தீர்மானிக்கக்கூடியது. எதிலும் நம்பகத்தன்மை. ஒருவருக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அவர் சொன்னதை சொன்ன நேரத்தில் செய்யவில்லை என்றால் அனைத்தும் வீண் என்பதை மங்கர் மிக கடுமையாக கூறுகிறார். ரிலையபிலிட்டி. ஆமா, நீங்கள் நம்பகத்தன்மை அற்றவர் என்றால் உங்கள் மற்ற திறமைகள் அனைத்தும் வீணாகிவிடும், நீங்கள் உடனடியாக அதல பாதாளத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை நேயர்கள் தங்களுடைய சொந்த அலுவலகச் சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்கள் அலுவலகத்தில் ஒரு சக ஊழியர் மிகச்சிறந்த அறிவாளியாக, பிரச்சனைகளுக்கு அருமையான தீர்வுகளை சொல்பவராக இருக்கலாம். சரி. ஆனால் ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு அவர் சரியான நேரத்திற்கு வரமாட்டார் அல்லது ப்ராஜெக்ட் டெட்லைன்களை தொடர்ந்து தவற விடுவார் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அவரை நம்பி ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுப்பீர்களா? கண்டிப்பா மாட்டேன். மாட்டீர்கள். அவருடைய மேதமை அங்கு பூஜ்யமாகி விடுகிறது. நம்பகத்தன்மை என்பது வெறும் நற்பெயர் அல்ல, அது உங்கள் திறமையின் அஸ்திவாரம். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நம்பகத்தன்மை என்பது ஏதோ நாம் சிரமப்பட்டு செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. யாரோ நம்மை கவனிக்கிறார்கள் என்பதற்காகவோ அல்லது மேலதிகாரியிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காகவோ செய்யும் நடிப்பல்ல. கரெக்ட். அது நம் குணாதிசயத்தின் தானியங்கி வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நான் ஒரு வேலையை முடிப்பேன் என்று சொன்னால் அது முடிந்துவிட்டது என்று அர்த்தம். ஆமா, அது ஒரு ஆட்டோமேட்டிக் பழக்கமாக மாறிடணும். சரி, நம்மை நாம் நிர்வகிப்பது ஒருபுறம் இருக்க, நாம் வாழும் இந்த வெளி உலகையும் மற்ற மனிதர்களின் நடத்தையும் எப்படி புரிந்து கொள்வது? உலகை அளவிடும் ஒரு அளவுகோலாக கட்டுரையில் 7வது அறிகுறியான ஊக்கத்தொகை கட்டமைப்புகள், அதாவது இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் குறிப்பிடப்படுகிறது. இது மங்கருக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைப்பு. மனிதர்களின் நடத்தையை பார்த்து நாம் பல நேரங்களில் கோபப்படுகிறோம். ஆனால் அந்த நடத்தைக்கு காரணமாக இருக்கும் தூண்டுதல்களை பகுப்பாய்வு செய்ய தவறிவிடுகிறோம். இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் வணிகம், அரசியல் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் மனிதர்கள் ஏன் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது அப்பட்டமாக புரியும். எப்படி சொல்றீங்க? மனிதர்கள் எந்த செயலுக்காக வெகுமதி பெறுகிறார்களோ அந்த செயலுக்கு எதிராக அவர்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டார்கள். ஒரு விற்பனை குழுவின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே. ஒரு குறிப்பிட்ட பொருளை விற்றால் அதிக கமிஷன் கிடைக்கும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டால் அந்த பொருள் வாடிக்கையாளருக்கு தேவையில்லாததாகவோ அல்லது தரம் குறைந்ததாகவோ இருந்தால் கூட விற்பனையாளர்கள் அதைத்தான் தீவிரமாக விற்பார்கள். ஓ, அதாவது அவர்கள் ஏற்கனவே மோசமானவர்கள் என்பதல்ல காரணம், அவர்கள் அந்த ஊக்கத்தொகை கட்டமைப்பால் வழிநடத்தப்படுகிறார்கள். சரியா புடிச்சிட்டீங்க. இதை புரிந்து கொண்டால் மனிதர்கள் மீது கோபப்படுவதற்கு பதிலாக எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை முன்கூட்டியே கணிக்கும் சக்தியை இது நமக்கு தருகிறது. சார்லி மங்கர் இது பற்றி ஒரு வியக்கத்தக்க ஒப்புதலை அளிக்கிறார். என்ன அது? தனது வாழ்நாள் முழுவதும் ஊக்கத்தொகைகளின் சக்தியை மிக சரியாக புரிந்து கொண்ட முதல் 5% மக்களில் தானும் ஒருவன் என அவர் நினைத்தார். ஆனாலும் கூட அவர் அதன் உண்மையான அளவை குறைத்து மதிப்பிட்டதாகவே கூறுகிறார். ஒரு மாபெரும் மேதையே அதை குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார் என்றால் மனித மனங்களை ஆளும் இந்த உந்துதல்களை நாமும் எவ்வளவு தீவிரமாக கவனிக்க வேண்டும். கண்டிப்பா. மனிதர்கள் எதனால் தூண்டப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட பிறகு ஒரு மனிதனின் ஆழமான அகங்காரத்தைச் சுட்டிக்காட்டும் ஒரு 2 பக்கத்திற்கு வருகிறோம். அதுதான் 8வது அறிகுறி, பொறாமையை வெல்லுதல். ஓ, இது ரொம்ப கடினமான ஒண்ணு. உலகம் பேராசையால் அல்ல,
பொறாமையால் தான் இயங்குகிறது என்ற மங்கரின் கூற்று நெற்றிப் பொட்டில் அடித்தாற் போல இருக்கிறது. பேராசையிலாவது ஏதோ ஒரு பொருளை அடைய வேண்டும் என்ற உந்துதல் இருக்கும். ஆனால் பொறாமை எந்த இன்பத்தையும் தராது, எந்த வளர்ச்சியையும் தராது. அது முற்றிலும் பயனற்ற, ஒருவரை உள்ளுக்குள் அழிக்கும் விஷயம். மங்கர் இதை கடுமையாக விமர்சிக்கிறார். நான் என் வாழ்வில் பொறாமையை வென்றுவிட்டேன், மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது என்பதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று அவர் பெருமையோடு கூறுகிறார். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை விட பெரிய கார் வாங்கியிருக்கிறார் என்பதற்காக நீங்களும் கடனை வாங்கி ஒரு காரை நிறுத்தினால் அது யாருடைய வெற்றி? இதுதான் வெளியுலக அளவுகோல். ஆமா, எக்ஸ்டர்னல் ஸ்கோர் கார்டு. இதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுக்கான உள் அளவுகோலை உருவாக்க வேண்டும். உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களா? நேற்றை விட இன்று நீங்கள் சிறப்பாக இருக்கிறீர்களா? இதுதான் முக்கியம். இத நினைக்கும் போது எனக்கு தோன்றுவது, பொறாமைப்படுவது என்பது ஒரு மாரத்தான் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்போது தன் இலக்கை பார்க்காமல் பக்கத்து டிராக்கில் ஓடும் நபரை பார்த்து கொண்டே ஓடுவதை போன்றது. அவர் வேகமாக ஓடுகிறாரா, நம்மை முந்துகிறாரா என்று அவரை பார்த்து கொண்டே ஓடினால் இறுதியில் நாம் தடுமாறித்தான் விழுவோம். ரொம்ப அழகான உதாரணம். அந்த உதாரணத்தில் கவனிக்க வேண்டிய மற்றொரு ஆபத்தான விஷயம் என்னவென்றால், பக்கத்து டிராக்கில் ஓடுபவர் உங்களைப் போன்ற அதே மாரத்தான் ஓட்டத்தில் ஓடுகிறாரா என்பதே உங்களுக்கு தெரியாது. ஆமா இல்லையா? அவருடைய இலக்கு வேறு, அவருடைய பின்னணி வேறு. சம்பந்தமில்லாத ஒருவருடைய ஓட்டத்தை பார்த்து நீங்கள் ஏன் உங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும்? அதனால் பொறாமையை மனதிலிருந்து முற்றிலும் வேறறுக்க வேண்டும். அருமையான விளக்கம். இப்போது உள்நோக்கங்களை புரிந்து கொண்ட பின் இறுதியாக நாம் விரும்பியதை எப்படி அடைவது மற்றும் அதற்காக எப்படி காத்திருப்பது என்ற கடைசி பகுதிக்கு இந்த கட்டுரை நகர்கிறது. 9வது அறிகுறி, தகுதியை வளர்த்துக் கொள்ளுதல். டிசர்விங் வாட் யூ வாண்ட். குறுக்கு வழிகள் எப்போதுமே நீண்ட காலம் நிலைக்காது. நாம் ஒன்றை விரும்பினால் முதலில் அதை பெறுவதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதை மங்கர் தனிப்பட்ட முன்னேற்றத்தின் பொன்னான விதி என்று அழைக்கிறார். அது மிக தெளிவான ஒரு விதி. நீங்கள் வாடிக்கையாளராக இருந்தால் எதை வாங்குவீர்களோ அதையே உலகிற்கு வழங்குங்கள். அருமை. இன்றைய உலகில் பலரும் எந்த உழைப்பும் இல்லாமல் தங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உரிமை மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். எனக்கு பதவி உயர்வு வேண்டும், அதிக சம்பளம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டோமா என்று கேட்பதில்லை. உண்மைதான். நீங்கள் உங்கள் தகுதியை மறுக்க முடியாத அளவிற்கு உயர்த்திக் கொண்டால் அதற்கான பலன்கள் தாமாகவே உங்களை தேடி வரும். இறுதியாக 10வது அறிகுறி, இந்த முழு பயணத்தையும் தாங்கி பிடிக்கும் ஒரு தூண், தொடர்ச்சியான பொறுமை. ஆமா, கன்சிஸ்டன்ட் பேஷன்ஸ். பெரும்பாலான மக்கள் சுறுசுறுப்பாக எதையாவது செய்வதையே முன்னேற்றம் என தவறாக நினைக்கிறார்கள். அவர்களுக்கு எப்போதும் எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்கக்கூடாது. அப்போதுதான் தாங்கள் ஏதோ சாதிப்பதாக உணர்கிறார்கள். ஆனால் பெரிய பணம் என்பது வாங்குவதிலோ விற்பதிலோ இல்லை, அது காத்திருப்பதில்தான் உள்ளது. முதலீட்டிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, தினமும் எதையாவது செய்து கொண்டே இருப்பது வெற்றி அல்ல. இது ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் களத்தில் நின்று தனக்கு சரியான பந்து வரும் வரை பல பந்துகளை அடிக்காமல் விடுவது போல. தனக்கு சாதகமான பந்து வரும்போது மட்டும் முழு பலத்துடன் சிக்ஸர் அடிப்பதுதான் அந்த தந்திரம். சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கும்போது தன்னிடம் பணம் இருந்தாலும் அமைதியாக காத்திருப்பது என்பது ஒரு அசாதாரணமான மனவலிமை. பொறுமை என்பது செயலற்ற தன்மை அல்ல, அது சரியான வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஒரு செயல்பாட்டு முடிவு. அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம் முதிரியாக பார்த்த இந்த 10 விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் ஒரு மனிதன் எப்படி உருமாறுகிறான்? தொடர்ந்து கற்பது, பழைய குப்பைகளை அழிப்பது, எல்லையை அறிவது, பல கோணங்களில் சிந்திப்பது, நம்பகத்தன்மையோடு இருப்பது, பொறுமையை கடைப்பிடிப்பது, இவையெல்லாம் சேர்ந்து என்ன செய்கின்றன? இந்த தத்துவங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உங்களை ஒரு நிலையான, சிதைக்க முடியாத மனிதராக மாற்றுகின்றன. சிறந்த மனிதராக மாறுவது என்பது ஒரு திரைப்படத்தில் வருவது போல ஒரே பாட்டில் நடக்கும் மாற்றம் அல்ல. இது ஒரு கூட்டு வட்டி விளைவு, அதாவது காம்பவுண்டிங். ஆமா, சிறுகச் சிறுக சேர்வது. அறிவுத்திறன் என்பது ஒரு பிறவி குணம் அல்ல, அது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரு வாழ்க்கை முறை. இந்த கட்டுரையின் இறுதிச் சுருக்கம் மிக தெளிவானது. நீங்கள் பரிபூரணமானவராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் ஒவ்வொரு இரவும் தூங்கச் செல்லும்போது அன்று காலையில் இருந்ததை விட சற்றேனும் அறிவாளியாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் உங்கள் சிறந்த பதிப்பை நோக்கி சரியான திசையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது நிச்சயமாக ஒரு நீண்ட நெடிய பயணம், ஆனால் இது திசை மாறாத உறுதியான பயணம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது.
நாம் இறுதியாக பேசிய அந்த பொறுமையை பற்றி சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். சார்லி மங்கர் கூறுவது போல் எதுவும் செய்யாமல் சரியான வாய்ப்புக்காக பொறுமையாக காத்திருப்பது சிறந்ததுதான். அது ஒரு சிறப்பான குணாதிசயம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நேயர்களே, உங்களுக்கான இந்த இறுதி சிந்தனை இதுதான். நீங்கள் உண்மையாகவே ஒரு பெரிய சரியான வாய்ப்புக்காக திட்டமிட்டு பொறுமையோடு காத்திருக்கிறீர்களா? அல்லது புதிய முயற்சிகளை எடுப்பதற்கான பயம் அல்லது எதையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருப்பதற்கான ஒரு சாக்குப்போப்பாக இந்த பொறுமை என்ற வார்த்தையை உங்கள் மனம் பயன்படுத்திக் கொள்கிறதா? உண்மையான காத்திருப்பு என்பது ஒரு கூர்மையான தந்திரோபாயம். ஆனால் பயத்தால் செயல்படாமல் இருப்பது உங்களை முடக்கிவிடும். இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படி கண்டறிவீர்கள்? இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த அறிவுபூர்வமான ஆழமான தேடலில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய தேடலில் சந்திப்போம். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.